ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உழவன் பாதை. இது பார்த்திங்கன்னா நம்மளோட குண்டுமல்லி தோட்டம்ங்க. குண்டுமல்லிக்கு எப்பவுமே அந்தளவுக்கு தண்ணி தேவைப்படாது, ரொம்ப கம்மியான தண்ணி இருந்தால் போதும் அப்படின்றது இந்த குண்டுமல்லிக்கு. ஆனால் நம்மளோட ஏரியா எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக தண்ணி அதிகமாக இருக்க ஏரியா அப்படின்னா நம்ம ஏரியா. ஏன்னா நம்மளது இங்கே பார்த்திங்கன்னா மேலே அந்த கரை மாதிரி இருக்குது இல்லைங்களா, கரைக்கு கீழே குளம், நம்ம கரைக்கு இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் ஃபுல்லாக குளம். அது நம்பிடுச்சு, மழைக்காலம்னா குளம் நம்பிட்டு நமக்கு ஃபுல்லாகவே அந்த தண்ணி எல்லாமே கசிஞ்சு நம்மளோட காட்டு வழியாக வந்துகிட்டே இருக்கும். போன டைம் நம்ம அந்த தோட்டத்தில் மேலே இருக்க வயலில் நம்ம இந்த மாதிரி குண்டுமல்லி செடி போட்டிருந்தோங்க. ஃபுல்லாக அழுகி செத்துருச்சு, அதாவது 3000 கண் கிட்ட அழுகி செத்துருச்சு. இப்போ நம்ம இந்த வயலில் ஃபுல்லாக போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது போட்டு ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஆகுதுங்க. இதுவரை நம்ம தோட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கீழே இது ஃபுல்லாகவே களை வெட்டாமல் களைக்கொல்லி மட்டும்தாங்க அடிச்சிட்ருந்தோம். புல் ஃபுல்லாக புல் மண்டி கிடந்தது. இது ஃபுல்லாகவே இப்போ கிளியர் பண்ணியாச்சுங்க. நேற்று தான் தண்ணி விட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 மாதம் கிட்ட நம்மளோட தோட்டத்தில் தண்ணியே விடலை. இது பூவுமே கொடுத்துக்கிட்டு தான் இருந்துச்சு, பூ கொடுக்காமலாம் இல்லைங்க, அது கம்மியாக கொடுத்துச்சு ஃபுல்லாக. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நல்லா பூக்கள் கொடுத்து முடிச்சிருச்சுங்க. அதாவது ஒரு மினிமல் குவான்டிட்டி 100 கிராம் அந்த ரேஞ்சுக்குள்ளே கொடுத்து முடிச்சிடுச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா, இந்த தண்ணி இவ்வளோ நாள் தண்ணி இல்லாததுக்கு தண்ணி விட்டோன்னே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அரும்பு கட்டியிருக்குங்க. எந்த அளவுக்கு கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது ஒரு செடி இல்லைங்க, எல்லா செடியிலையுமே இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளூம் ஆகிருக்கு, மொக்கு வந்திருக்கு. இது செகண்ட் பேட்சுங்க. பார்க்கும்போது தெரியும், பெருசு பெருசாக இருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட் பேட்ச்சு. இப்போ இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே செகண்ட் பேட்ச் பிளான்ட்டுங்க. செகண்ட் பேட்ச்லேயுமே ரொம்ப சூப்பராக பூக்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம், அரும்பு கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எப்படி வருது அப்படின்ற எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.